தமிழக அரசியலை பொறுத்தவரை கடந்த பல வருடங்களாகவே ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் கூட்டணியில் தங்களுக்கும் ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை திமுக நிராகரித்ததாக கூறப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் தரப்பில் ராகுல் காந்தி 40 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் குறிப்பிட்ட சதவீத இடங்களை ஒதுக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்ததாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இவை அனைத்தையும் ஏற்க முடியாது என திமுக தெரிவித்ததாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்நிலையில் இறுதியாக 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீடும் வழங்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் தொடர ஒப்புக்கொண்டுள்ளது. அதே நேரத்தில் ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு வழங்குவோம் என தெரிவித்ததாக கூறப்படும் விஜய் தலைமையிலான தவேகா கட்சியுடன் கூட்டணி வைத்து 74 சீட்கள் பெறலாம் என்ற விருப்பம் ராகுல் காந்திக்கு இருந்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த தகவல் திமுக தலைமையிடம் சென்றதை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக சோனியா காந்தியுடன் பேசியதாகவும் அதன் பிறகே காங்கிரஸ் மீண்டும் கூட்டணியில் தொடர சம்மதித்ததாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுக காங்கிரஸ் கூட்டணி சுமூகமாக நிறைவடைந்ததற்கு பி. சிதம்பரம், கே. செல்வ பெருந்தகை மற்றும் மல்லிகார்ஜுன் கர்கே ஆகிய மூவரின் பேச்சுவார்த்தைகளும் முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் மூவரும் நேரடியாக சோனியா காந்தியிடம் நிலைமையை எடுத்துரைத்ததன் பிறகே கூட்டணி உடன்படிக்கை கையெழுத்தானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் தன் கட்டுப்பாட்டை மீறி செல்வதை உணர்ந்த ராகுல் காந்தி ஒரு கட்டத்தில் அதிலிருந்து விலகி அமைதியாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஆட்சியில் பங்கு வழங்கப்படாதது, கேட்ட அளவிலான தொகுதிகள் கிடைக்காதது, உள்ளாட்சியில் இடமளிக்கப்படாதது, மேலும் தாம் விரும்பிய மீனாட்சி நடராஜனுக்கு ராஜ்யசபா எம்பி வாய்ப்பு கிடைக்காதது போன்ற காரணங்களால் ராகுல் காந்தி மனவருக்கத்தில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.